ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு மாம்ஸ் குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது வெங்காய பஜ்ஜியும் மிளகா பஜ்ஜியும் எப்படி செய்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிளகாவை நீங்கள் வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்துடணும். வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதை வாஷ் பண்ணிவிட்டு இது ரொம்ப காரமாக இருக்கும், கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள். ஒரு நைஃப் எடுத்துட்டு ஏதாவது ஒரு சைடில் மிளகாவை வந்து கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு உள்ள இருக்க விதை எல்லாமே நீங்க வந்து வெளியே எடுக்கணும். இதுல நாங்க வந்து அமைச்சிருக்கோம் பாருங்க. இது வந்து கை பயங்கரமா எரிச்சலா இருக்கும். இப்ப கட் பண்ணியாச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுக்குள்ள ஃபுல்லா விதையா இருக்கு. இந்த விதையை வந்து நம்ம எடுக்கணும். ஃபுல்லாவே நம்ம உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கணும். க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து, ஏன்னா அந்த கிளீனிங்கே கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி எத்தனை நீங்க மிளகாய் வச்சிருக்கீங்களோ அத்தனை மிளகாயிலையும் நீங்க வந்து விதையை ஃபுல்லா எடுத்து க்ளீன் பண்ணணும். எக்ஸஸா இருக்கிற எல்லாமே நீங்க க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இதை நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். இல்லை அப்படின்னா டைரக்டா நம்ம பஜ்ஜி மாவை போட்டுட்டு இதை செய்யும் போது சாப்பிட முடியாது, பயங்கர ஹார்டா இருக்கும். ஆனா ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் நீங்க பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பஜ்ஜி மாவுல போட்டு எடுத்து நீங்க வந்து பஜ்ஜி போட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து மிளகா பஜ்ஜி சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். நம்மளால ஈஸியா கடிச்சு சாப்பிட முடியும். கத்தியில க்ளீன் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நேரம் டைம் எடுக்குது அப்படின்ற. கத்தியில க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ க்ளீன் பண்ணி இதை தனியா வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப கிளியராகவே வந்து ஃபுல் விதையும் எடுத்தாச்சு. வெறும் மிளகா மட்டும்தான் இருக்கு. இப்போ இந்த க்ளீன் பண்ணி வச்சது தனியாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு கடாய் வைங்க. கடாய் வச்சுட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி இல்லை 3 கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அதை கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கும் போது நம்ம இந்த விதை எடுத்த மிளகாவை வந்து நம்ம அதில் போட போகிறோம். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் சாப்பிடும் போது. இப்போ எல்லா மிளகாவையும் இதில் போட்டாச்சு. கொஞ்சமாக உப்பை போட்டுப்போம். இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம தனியாக எடுத்து வச்சிருவோம். வேற ஒரு பவுல் எடுத்துட்டு நாங்கள் கடையிலேருந்து பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ அந்த பஜ்ஜி மாவை வந்து இதில் போட்டுட்டு பிசைய போகிறோம். கடையிலேருந்து வாங்கினதுனால நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவுமே இந்த பவுடரில் வந்து மிக்ஸ் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த ஒரு தண்ணி பதத்துக்கு ரொம்பவும் இல்லாமல் ரொம்ப லிக்விட் ஃபார்மும் இல்லாமல் வரும்போது நம்ம வந்து பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடும். அப்போ நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு அந்த மிளகாவும் ரெடி ஆயிடுச்சு, பஜ்ஜி மாவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம், கரெக்டாக பிணைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காய பஜ்ஜிக்காக வெங்காயமும் கட் பண்ணி வச்சிருவோம். பஜ்ஜி மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்குமா? இருக்காதுல்ல. அதனால நம்ம வந்து தேங்காய் சட்னி செய்ய போகிறோம். 5 பச்சை மிளகா ஜாரில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் பத்தை, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பூண்டு, கொஞ்சமாக உடச்ச கடலை. இதோட நம்ம வந்து இதை அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும். தேவையான அளவு தண்ணியை நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பஜ்ஜி போடுறதுக்கு ரெடி. இப்போ நம்ம கடாய் வைப்போம். தேவையான அளவு எண்ணெய். எண்ணெயை வந்து ரீயூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 டே இல்லைன்னா 2 டேஸில் ரீயூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விட்டுருங்க. இப்போ மிளகாவை வந்து இந்த பஜ்ஜி மாவில் நம்ம போட்டுட்டு எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயமும் இந்த பஜ்ஜி மாவில் போட்டு எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நமக்கு மிளகா பஜ்ஜியும் வெங்காய பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு டக்கு டக்குன்னு பண்ணதுனால அப்படி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் பிளேட்டில் மாற்றிட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து இறங்கிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்விங்காக ரெடி ஆகிடும், நம்ம சாப்பிடலாம். இப்போ சட்னியோட வந்து சர்வ் பண்ணுறாங்க. எப்படி இருக்குன்றதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.